வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் உங்களை நான் வரவேற்கிறேன். நான் ஒரு கொலையை செய்துவிட்டேன். ஆமாம், நான் தான் அந்த கொலையை செய்தேன். ஆனால் இந்த கொலைக்கான காரணம் என்னுடைய மகளுக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். அதற்காக தான் இந்த கொலையை செய்தேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணிற்கும் இந்த கொலை சமர்ப்பணம். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதிக்கான முதல் அடித்தளம். ஆஞ்சநேயா பிரசாத் என்கிற இந்த நபர் கொடுத்த வாக்குமூலம் யூடியூப் வழியாக, வீடியோ வழியாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷரை செய்த இந்த தந்தையின் கதையை தான் நீங்க கேட்க போறீர்கள். குவைத்திலிருந்து கிளம்பி எப்படி இந்தியாவிற்கு வந்து எதற்காக இங்கே ஒரு கொலையை செய்துவிட்டு திரும்பி போன ஆஞ்சநேயா இது போன்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தார். இந்த கதையை நீங்க கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஒரு மிடில் கிளாஸ், ஒரு சாதாரணமான காமன் மேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷரி மீது, நீதிமன்றத்தின் மீது, நீதிபதி மீது, போலீஸ் மீது, அரசாங்கத்தின் மீது, அரசியல்வாதிகள் மீது தன்னுடைய நம்பிக்கையை எழுந்து கொண்டிருக்கிறார். அப்படி சிஸ்டம் சரியாக வேலை பார்த்தால் இது போன்ற கொலைகள் நடக்காது. அப்படி சிஸ்டம் சரியாக வேலை பார்த்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள். அவர்களுடன் இது போன்ற அநீதிகள் நடக்காது. சமீபத்தில் ஒரு கதையை கொண்டு வந்திருந்தேன். அதுல் சுபாஷின் கதை. 34 வயதான ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் தன்னுடைய மரண வாக்குமூலத்தை 23 பக்கங்களில் எழுதி சென்று விட்டார். ஒரு வீடியோவும் வெளியானது. 1 மணி நேரம் 21 நிமிடம் 46 நொடிகள் கொண்ட அந்த வீடியோவிலும் அவர் கேட்ட கேள்வி இதுதான்: இந்த நாட்டு நீதிமன்றத்தின் மீது, இந்த நாட்டு சிஸ்டத்தின் மீது, ஜுடிஷரி மீது நான் நம்பிக்கையை இழந்து விட்டேன். அதனால் நான் தன்னுடைய உயிரை மடித்துக் கொள்கிறேன் என்று. அப்போ எந்த அளவில் இந்த நாட்டிற்குரிய ஜுடிஷரி, இந்த நாட்டிற்குரிய சிஸ்டம் ஃபெயில் ஆகிவிட்டது என்று நீங்க பாருங்கள். இந்த கதை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஒரு தந்தை தன்னுடைய வலியை, தன்னுடைய வேதனையை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு கொலைகாரனாக மாறி நிற்கிறார் என்று. ஆஞ்சநேயா பிரசாத் அன்னமையா டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். ஓபுலவரி பள்ளி என்கிற இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஆஞ்சநேயா தன்னுடைய இளமை பருவத்தில் குவைத் நாட்டிற்கு செல்கிறார், தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை காப்பாற்றுவதற்காக. ஒரு சில ஆண்டுகள் அங்கு வேலை பார்த்து திரும்பி வந்ததற்கு பின்பு சந்திரகலா என்கிற அதே கிராமத்தில் வசித்து வரும் இன்னொரு பெண்ணுடன் திருமணம் நடக்கிறது. திருமணத்திற்கு பின்பு திரும்பி செல்கிறார் ஆஞ்சநேயா. 1 வருடம் கழித்து குழந்தையும் பிறந்து விடுகிறது. குடும்ப சூழ்நிலை காப்பாற்ற முடியவில்லை. அந்த பொருளாதார கஷ்டம், சிக்கல் சந்திரகலாவையும் குவைத்திற்கு கூட்டிச் செல்கிறார். அதாவது 2 பேருமே கணவர் மனைவி வேலை பார்த்தோம்னா நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீரும், கூடிய சீக்கிரமாக இந்தியாவிற்கு திரும்பி வந்து விடலாம். 1 வயது குழந்தையை விட்டு சந்திரகலா தன்னுடைய கணவருடன் குவைத் செல்கிறார் வேலை பார்ப்பதற்காக. இந்த குழந்தையை யார் பார்த்துக் கொள்வது? சந்திரகலாவுடைய தாயார், அதாவது ஆஞ்சநேயாவுடைய மாமியார். கணவரை இழந்து தனியாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி அவருக்கும் ஒரு துணையாக இருக்கட்டும் என்று இந்த குழந்தையை வளர்க்க தொடங்குகிறார். அங்கிருந்து 2 பேருமே கணவர் மனைவி குழந்தைக்கும் அந்த மாமியாருக்கும் தேவைப்படக்கூடிய அனைத்து பொருளாதார வசதிகள் மற்ற விஷயங்களை அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். காலம் கடக்கிறது. குழந்தையோட வயது 12. எப்பெல்லாம் லீவு கிடைக்கிறதோ ஆஞ்சநேயா, சந்திரகலா 2 பேருமே இந்தியாவிற்கு வருவதும் அந்த குழந்தையுடன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதும். இதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா எப்பெல்லாம் இங்கே வெக்கேஷன் நடக்கிறதோ சந்திரகலா தன்னுடைய அம்மாவையும் அந்த குழந்தையும் குவைத் கூட்டி சென்று அங்க ஒரு சில மாதங்கள் வரை வைத்து திருப்பி இந்தியாவிற்கு அனுப்புவது வழக்கமாக இருந்திருக்கிறது. இப்போ திடீரென்று சந்திரகலாவுடைய தாயார், அவருக்கு உடல்நிலை சரியாக இல்லை. அப்போ ஆஞ்சநேயா அவருக்கு இந்த விஷயம் தெரிகிறது. ஒரு நல்ல மனிதர், மாமியாருக்கு முடியலையே, அவரை குவைத்திற்கே கூட்டி வந்துட்டோம்னா அவருக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கலாம். இத்தனை வருடம் குழந்தையை பார்த்திருக்கு, எனக்கு தாய்க்கு ஈடாக நான் அவரை பார்க்கிறேன். அப்போ சந்திரகலாவும் அதை ஒப்புக்கொண்டு சரி அம்மாவை இங்கே கூட்டிட்டு வரலாம். இப்ப மாமியார் அங்க போயிடுறாங்க குவைத்துக்கு. ஆனா இங்க ஒரு சிக்கல். குழந்தைய திடீர்னு ஸ்கூல்ல நிறுத்தி அங்க கூட்டிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை.
ஒரு சில மாதங்களுக்கு இங்கே இந்தியாவிலேயே அந்த குழந்தை இருக்கணுங்கிற ஒரு சிக்கல். இப்ப யார் பார்த்து கொள்வது? சந்திரகலாவிற்கு ஒரு தங்கை இருந்திருக்கிறார், லக்ஷ்மி என்று அந்த பெண்ணுடைய. சரி, லக்ஷ்மி பார்த்துப்பாங்க, ஒரு 6-7 மாசம் தானே இங்கே இருக்கட்டும், இந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிக்கலாம் திரும்ப. சரி, லக்ஷ்மியும் அதை ஒத்துக்குது. குழந்தை வந்து லக்ஷ்மியோட வீட்டுக்கு போகுது. இதற்கு இடையில லக்ஷ்மிக்கு சேரக்கூடிய எல்லா வசதிகளுமே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி சந்திரகலாவுடைய அம்மாவுக்கு செஞ்சாங்களோ அதே மாதிரி. நவம்பர் மாதம் இந்த முறை ஆஞ்சநேயா திரும்பி வரவில்லை. சந்திரகலா மட்டும், அவருக்கு கொஞ்சம் லீவு கிடைச்சிருக்கு. சந்திரகலா மட்டும் தனியா மகளை பார்க்க இந்தியாவிற்கு வர. இந்தியாவிற்கு வந்த உடனே இந்த சின்ன குழந்தை, 12 வயது குழந்தை, இரவு படுக்கும்போது அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இந்த மாதிரி தாத்தா என்னைய தவறா டச் பண்றாரு, குட் டச் பேட் டச் எனக்கு தெரியும்னா, என்னுடைய ஸ்கூல்ல என்னுடைய டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படியெல்லாம் தொட்டா அது தப்பு. அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. லக்ஷ்மி, அதாவது அவருடைய தங்கையோட மாமனார், அவரை பத்தி இப்படி சொல்றாரு. வயது 59 அந்த நபருக்கு. என்னாச்சு, எப்படி அப்படின்லாம் கேட்கும்போது, இல்லம்மா அவர் வந்து என்னுடைய பல இடங்கள்ல அவர் தவறா தொடுறாரு, எனக்கு தெரியும். நான் வேண்டான்னு சொன்னா கூட என்னைய மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிறாரு, பல பேர் விஷயங்கள் செய்யறாரு. இப்போ இந்த விஷயத்த சந்திரகலா லக்ஷ்மி கிட்ட போய் கேட்கிறாரு. லக்ஷ்மியும் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இவர் கொஞ்சம் அந்த மாதிரி டைப் தான், நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுக்கா, மாமனாரா போயிட்டாரு, இல்லைன்னா செருப்பு கலட்டிட்டு அடிச்சிருப்பேன். இந்த விஷயத்த சந்திரகலா தன்னுடைய கணவர்கிட்ட போன்ல பேசுறேன். குவைத்ல இருக்க ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா அப்படியே கொந்தளிச்சு போறாரு கோபத்துல. என்னுடைய மகள்கிட்ட இப்படி நடந்துக்கினாங்க, உடனடியா நீ இப்ப போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, மாலஸ்டேஷனுக்கான கம்ப்ளைண்ட் இப்பவே ரெஜிஸ்டர் செய்யப்பட வேண்டும். கணவர் சொன்னபடியே சந்திரகலா தன்னுடைய மகளை கூட்டிட்டு ஓபலவரி பள்ளி, இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்க கூட்டிட்டு போறாரு. இந்த மாதிரி என்னுடைய தங்கையுடைய மாமனார், அவர் என்னுடைய மகளுடன் தவறாக நடந்துட்டு இருக்காரு, நீங்க வேணா என்னுடைய மகள்கிட்ட கேட்டுக்கோங்க, குழந்தை எல்லாமே சொல்லணும். அதே பிரகாரம் போலீசார்கள் கேட்டிருக்கார்கள். போலீஸ் கேட்க அந்த குழந்தை எல்லாமே சொல்லி, இன்னைக்கு இந்த மாதிரி இப்படி இப்படி நடந்திருக்கு. போலீஸ் அந்த நிமிடத்தில் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கொள்ளாமல் இந்த நபரை கூப்பிட்டுருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு திட்டி, இந்த மாதிரி நீ செஞ்சது தவறு, இதுக்கு மேல நீ இப்படி நடந்துக்கினேன்னா உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டி அனுப்பிட்டாங்க, கண்டிச்சு அனுப்பிட்டாங்க. இப்ப திரும்ப சந்திரகலா தன்னுடைய கணவருக்கு போன் பண்றாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்துக்காங்க, மிரட்டி மட்டும் அனுப்பிட்டாங்க. ஆஞ்சநேயா அங்க கொந்தளிக்கிறார், இல்ல அவனை வந்து சிறையில் அடைச்சே ஆகணும், இன்னைக்கு என்னுடைய மகள்கிட்ட எப்படி நடத்துக்கினானோ நாளைக்கு வேற யாரோ, வேற எந்த பெண்ணை அந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. அந்த நபர் ஜுடிஷியரிக்கு முன்பு நிற்கப்பட்டு அந்த நபருக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்க வேண்டும். இப்ப மறுபடியும் சந்திரகலா தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு 2வது முறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அதே அதிகாரியை பார்த்து பேசும்போது இப்போ போலீஸோடைய ரியாக்ஷன் வேறாக இருக்கு. முதல்ல அமைதியாக பேசிய போலீஸார்கள் இப்போ சந்திரகலா அந்த குழந்தையை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க பொய் கேஸ் போட வந்திருக்கீங்க, இதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது, உங்களுக்கு ஏதோ குடும்ப பிரச்சனை, அதனால நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த நபரை சிக்க வைக்க பாக்குறீங்க, இதற்கு மேல நீங்க வந்தீங்கன்னா உங்க மேலேயே நான் வழக்கு போட்டு, நீ குவைத்ல வேற வேலை பார்க்குற, நீ இந்தியாவை விட்டு வெளியில போகாதபடி நான் உன்னுடைய பாஸ்போர்ட்டை கூட முடைக்க முடியும் அப்படின்னு மிரட்டிடுறாரு. இப்ப சந்திரகலாவும் பயந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இப்ப குழந்தைய இங்க விட முடியாது, ஏன்னா இந்த இடத்துல நம்பிக்கை கிடையாது. லக்ஷ்மி, அதாவது சந்திரகலாவுடைய தங்கையும், இல்ல அக்கா இந்த குழந்தை இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, போலீஸ் ஸ்டேஷன் வர போயிட்டோம், நாளைக்கு இந்த குழந்தையுடன் ஏதாச்சும் தவறு நடந்துச்சுன்னா என்னால பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது, நீ சரி. இப்ப ஆஞ்சநேயாவுக்கு இந்த விஷயம் போகும்போது உடனடியா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சு என் மகளை கூட்டிட்டு நீ குவைத் வந்து சேரு,
சரி, அதே பிரகாரம் சந்திரகலா தன்னுடைய மகளை கூட்டிட்டு குவைத் போயிடுறாங்க. குவைத் போனதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆஞ்சநேயாவிற்கு தெரிய வருது. ஆஞ்சநேயா அங்க இருந்துக்குன்னே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இமெயில் போடுவதும், பல அறிஞ்ச நபர்களிடம் அந்த கம்ப்ளைண்ட் எழுதி அனுப்புவதும், இது போன்ற பல முயற்சிகள் எடுத்திருக்காரு. பட் எங்கேயுமே அவருடைய கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் செய்யப்படவில்லை. முக்கியமாக இந்த போலீஸ் ஸ்டேஷன். கணவர் மனைவிக்கு இரவு முழுவதும் உறக்கமே கிடையாது. எப்படி என்னுடைய குழந்தைகிட்ட இப்படி நடந்திருக்கான், எவ்வளவு சித்திரவதை அந்த குழந்தை அனுபவிச்சிருக்கோம், இந்த அளவில் அந்த குழந்தை வந்து பேசுதுன்னா இந்த குழந்தை பேசிருச்சு, அதனால நமக்கு தெரிய வந்திருக்கு. எத்தனையோ குழந்தைகள் பேசாமல் கூட இருக்கலாமே இல்லையா, வெக்கப்பட்டு பயந்து போய் இருக்கலாமா இல்லையா, இந்த நபர் எத்தனை குழந்தைகளுடன் இப்படி நடந்திருப்பான் என்கிற அந்த இப்போ சட்டத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. அதனால சட்டத்துல நான் கையில எடுக்க போறேன். ஆஞ்சநேயர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. மனைவிக்கு ஒண்ணுமே புரியல, இவர் என்ன செய்ய போறாருன்னு புரியல. பட் மனைவிக்கும் ஒரு பக்கத்துல கோபம், ஆக்ரோஷம். ஆமா, இந்த நபரை சும்மா விடக்கூடாது. டிசம்பர் 6ஆம் தேதி தன்னுடைய முதலாளி கிட்ட போய் 4 நாள் லீவு கேட்டிருக்காரு ஆஞ்சநேயர். 15 ஆண்டுகளாக குவைத்திலே வேலை பார்த்து ஒரு ரொம்பவே விசுவாசமான நம்பிக்கையான ஒரு எம்ப்ளாயி. கேட்ட உடனே அந்த முதலாளியும் சரி நீ போயிட்டு வாங்க. ஆனா வீட்டுல மாமியாருக்கும் குழந்தைக்கும் மனைவிக்கும் சொல்லல, நான் இந்தியா போறேன், எனக்கு குவைத்திலே வேற ஒரு சிட்டியில வேலை இருக்கு, நான் 4 நாள்ல திரும்பி வந்துடுவேன். சரி, வீட்டுல இருந்து கிளம்பி குவைத் ஏர்போர்ட்ல இருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை வந்து இறக்குறாரு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு வெளியிலேயே ஒரு டாக்ஸியை பிடிச்சு ஓப்லவரி பள்ளி என்கிற இந்த கிராமத்திற்கு இந்த டாக்ஸி போகுது. இங்க லேண்ட் ஆனது லேட்டு, அங்க போய் சேர்ந்தது இன்னும் லேட்டு. அதாவது ஒரு இரவு 2-3 மணி இருக்கும் இந்த கிராமத்திற்கு போய் சேரும். போற வழியிலேயே ஒரு இடத்துல ராடு வாங்குறாரு, இரும்பு ராடை வாங்குறாரு ஆஞ்சநேயர். ஏற்கனவே பழக்கப்பட்ட கிராமம், எங்கெல்லாம் என்னென்ன வழி இருக்கு எல்லாமே தெரியும். அந்த கிராமத்துல இருந்து ஒரு ஒரு சிறிய இடைவெளியில இந்த நபர் இந்த டாக்ஸி அங்கே நிறுத்த சொல்லிட்டு, இங்கே நிலங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு போறாரு. கையில் அந்த ராட். லக்ஷ்மியோடைய வீடு, அந்த வீட்டு வாசலில் லக்ஷ்மியோட மாமனார் படுத்திருக்கிறத பார்க்கிறார். உறங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர் மீது அந்த முதல் அடி, அந்த ராடால ஒரே அடி தலையில். பேச்சு மூச்சு கூட இல்லை, சத்தம் கூட வெளியில் வரல, அந்த அளவில் ஒரு அடி. அதே நிமிடத்துல இன்னொரு அடி அதே நடு நெத்தியில விழுது. அப்படியே மண்டை பிளந்துருது. தொட்டு பார்க்குறாப்புல உயிர் போச்சுங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. எதுவுமே நடக்காதபடி அந்த இடத்துல இந்த ராடை போட்டுட்டு திரும்பி நடந்து வர்றாப்புல டாக்ஸியில் ஏறுறாப்புல. ஏறிட்டு அந்த டாக்ஸி நேர சென்னை ஏர்போர்ட்டுக்கு வருது. ஏற்கனவே ப்ரீ புக் அந்த கரெக்டான அந்த நேரமெல்லாம் கேல்குலேட் பண்ணி வந்து இங்கே வந்து ஏர்போர்ட்டில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே ஃப்ளைட் பிடிச்சிட்டு திரும்பி போயிடுறாரு குவைத். குவைத் போன ஆஞ்சநேயர் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், லோக்கல் பத்திரிகைகளாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே ஃபாலோ செய்ய ஆரம்பிக்கும். என்ன அப்டேட்? அடுத்த நாள் காலையில் கிராம மக்கள் எழுந்து பார்க்கும்போது இந்த நபருடைய சடலம் கிடைச்சிருக்கு. மண்டை 2ஆ குழந்திருக்கு. பலத்த அடி, கொலை நடந்திருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். போலீஸ் வருது. போலீஸ் வந்து ரெக்கார்ட் செய்கிறார்கள் அந்த இடத்தை. கேஸும் ஃபைல் செய்யப்படுகிறது. ஆனால் யார் மீதுன்னு யாருக்குமே தெரியாது, யார் கொலை செய்தார்னு யாருக்கும் தெரியாது, எந்த விதமான தடயமும் கிடையாது. போலீஸ் அதுவும் பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸும் கிடையாது. போலீஸ் பெரிய அளவில் இன்வெஸ்டிகேஷனும் செய்யலை. ஆனால் லோக்கல் நியூஸ் பேப்பர், யூடியூப் சேனல்கள்ல இந்த கதை வருது. கொலைகாரன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு 4-5 நாள் கடந்ததற்கு பின்பு இவரால் பொறுத்து கொள்ள முடியல. நான் கொலை செய்தது தவறு கிடையாது, என்னை பொறுத்தவரையில் அந்த கொலை தவறு கிடையாது, நான் ஒரு நீதிக்காக என்னோட மகளுக்காக இந்த கொலையை செய்திருக்கிறேன். சரி, கொலைகாரனாக என்னுடைய பேர் வந்திருந்தால் கூட பரவாயில்லை, இங்க கொலைகாரன் யாருன்னே யாருக்குமே தெரியல. ஸோ என்னுடைய உத்தேசமே இது கிடையாது, நான் ஒரு ஹெபிச்சுவல் கிரிமினல் எல்லாம் கிடையாது. என்னோட மகளுடன் தவறாக நடந்திருக்கான், அந்த நபரை, அந்த மிருகத்தை நான் உயிருடன் விடக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை வைத்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை விரட்டி அடிச்சாங்க.
நான் வெளிநாட்டுல இருந்து பல்வேறு கம்ப்ளைண்ட்களை கொடுத்து பார்த்தேன். அங்கிருந்து என்னை விரட்டி அடிச்சாங்க. இந்த நாட்டு ஜுடிஷியரி என்னை விரட்டி அடிக்க நான் அந்த ஜுடிஷியரியை, அந்த லா அண்ட் ஆர்டரை கையில் எடுப்பதற்காக அந்த முடிவு எடுத்தேன். அதனால் தான் அந்த கொலை செய்தேன். இப்ப என்ன செய்தது? இந்த விஷயம் உலகத்திற்கு தெரியணும். இந்த நபர் ஒரு சின்ன யூடியூப் சேனலை நடத்தி வந்திருக்காரு அங்கிருந்து, குவைத்ல. அதே யூடியூப்ல ஒரு வீடியோவை பதிவிட்டு, இந்த மாதிரி என்னோட பேர் ஆஞ்சநேயா பிரசாத், என்னுடைய வயது 35, நான் குவைத்ல 15 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய மனைவியுடைய பேர் சந்திரகலா. எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, 12 வயது. என்னுடைய குழந்தை என்னுடைய மாமியார்கிட்ட வளர்ந்து வந்தது. ஒரு சில சூழ்நிலை என்னுடைய மச்சினச்சி, அதாவது லக்ஷ்மி, என்னுடைய மனைவியோட தங்கை வீட்டில் நான் விட்டிருந்தேன் ஒரு வருஷம் 6 மாசத்துக்கு. அங்க என்னுடைய குழந்தையார், அவருடைய மாமனார் என்னுடைய குழந்தையுடன் நடந்து கொண்ட அந்த விஷயம் தவறாக நடந்து கொண்டது. அதற்கு மீண்டு போலீஸ் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள், போலீஸ் எப்படியெல்லாம் என்னுடைய மனைவி விரட்டியடித்தார்கள், இதையெல்லாம் தாங்க முடியாமல் தான் இந்த நான் கொலையை செய்தேன். ஆனால் இந்த கொலையை என்னுடைய மகளுக்காக நான் செய்தேன் என்று பார்க்காதீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளுக்காகவும் நான் செய்திருக்கிறேன். இப்படிப்பட்ட நபர்கள் உயிருடன் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக இந்த நாட்டு அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். நிர்பயா வழக்கிற்கு பின்பு எத்தனையோ சட்டங்களை நீங்க கொண்டு வந்தீர்கள். அனைத்துமே போலிதானா? அனைத்துமே வெறும் பேச்சுவார்த்தைக்காக மட்டுமே வா? அனைத்துமே இந்த நாட்டை ஏமாற்றுவதற்காக மட்டும்தானா? பாக்சோ சட்டம் எதற்காக? பெண்களுக்கு பாதுகாப்பு எதற்காக? இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் உட்பட கூறக்கூடிய வார்த்தை பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று. ஆனால் கூட என்னுடைய குழந்தைக்காக நான் நீதி கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது என்னுடைய மனைவியை விரட்டியடித்தீர்கள். இப்ப சிந்தித்து பாருங்கள், இந்த நபர் செய்தது சரியா தவறா? இங்க மட்டும் ஆஞ்சநேயா நிற்கவில்லை. கடைசியில் அவர் கூறக்கூடிய விஷயம், நான் ஒரு கிரிமினல் கிடையாது சார், என்னால் என்னுடைய தவறை மறைக்கவும் முடியவில்லை, நான் இங்க வந்துட்டேன், ஓடி வந்துட்டேன். ஆனால் இங்க வந்ததற்கு பின்பு அந்த குற்ற உணர்வு உறுத்தி கொண்டே இருந்தது. நான் செய்தது தவறென்றால் என்னை நீங்க தாராளமாக கைது செய்யலாம், நான் சரண்டராக தயாராக இருக்கிறேன். எப்போ, எத்தனாம் தேதி, எங்க வரணும் என்று கூறுங்கள், நான் வந்து சரண்டர் ஆகி கொள்கிறேன். என் மீது நீங்க நடவடிக்கை எடுங்கள். சட்டத்திற்கு கீழே சட்டத்தை மதிக்கக்கூடிய நபர் தான் நான். ஒரு சாதாரணமான தந்தை, தன்னுடைய குழந்தையை மிகப்பெரிய அளவில் நேசிக்கக்கூடிய ஒரு தந்தை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சரியாக வேலை பார்த்திருந்தார், அன்னைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தன்னுடைய ரெக்கார்டை சரிபார்ப்பதற்காக அந்த கேஸை ரெஜிஸ்டர் செய்யவில்லை. அப்படி அவர்கள் செய்திருந்தால் அந்த கொலையும் நடந்திருக்காது. ஆஞ்சநேயா போன்ற நபர்கள் இன்னும் ஆழமாக இந்த நாட்டிற்கக்கூடிய ஜுடிஷியரி மீது நம்பிக்கையை வைத்திருப்பார்கள். எத்தனையோ ரேப்கள் நடக்கிறது. அந்த ரேப் குற்றவாளிகள் அந்த பெண்களை இன்னைக்கும் மிரட்டி வருகிறார்கள். எத்தனையோ நபர்கள் தன்னுடைய கிராமத்தை, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வாசலை விட்டு வெளியேற கட்டாயப்பட்டு வருகிறார்கள். ஆசிஃபாவிலிருந்து தொடங்கி நிர்பயா வரை இன்னைக்கும் நீதி தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கும் நீதி கிடைத்ததா என்று நீங்க பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரொஃபைல் கேஸாக இருந்தால் அதற்கு ஒரு நீதி, இது போன்ற கிராமங்களில் நடந்தால் அதற்கு கிடைப்பது அநீதி மட்டும்தான். உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். ஆஞ்சநேயாவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? இந்த கொலையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? கொலை என்பது குற்றம்தான், அதை எப்பவுமே சப்போர்ட் செய்ய முடியாது. தற்கொலை என்பதும் ஒரு குற்றம் தான், அதையும் சப்போர்ட் செய்ய முடியாது. ஆனால் இதற்கு பின்னாடி எழும்பிய கேள்விகள் இந்த நாட்டு ஜுடிஷியரி மீது, சிஸ்டத்தின் மீது, அதை பற்றி உள்ள கருத்தை மற்றும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.